அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை தினத்தன்று முருகனுடைய வழிபாடு செய்பவர்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் 6 முறை சொல்லி பாருங்கள். முருகன் உங்களை தேடி வருவார். முருகர் நம் இல்லம் தேடி வர இந்த மந்திரத்தை சொல்லும்போது நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும். என்ன மந்திரம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதை பார்த்து நீங்கள் சொல்லிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை பார்த்து நீங்கள் எந்த நேரத்தில் முருகனுடைய வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளேயும், மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே வழிபாடு செய்யலாம். மாலை 6 மணிக்கு மேலே நம்ம எப்பயும் போல் நம்ம பூஜை செய்வது. இரவு 8 to 9 பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரை. இந்த நேரத்தில் வீடு வாங்கணும்னு நினைப்பவர்கள், இடம் வாங்கணும்னு நினைப்பவர்கள்லாம் இந்த நேரத்தில் பூஜை செய்வது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். மாலை 6 மணிக்கு வழிபாடு செய்தாலும் சரி, இல்லை இரவு 8 to 9 வழிபாடு செய்தாலும் சரி, நீங்கள் எத்தனையோ மந்திரங்கள் சொன்னாலும் இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிக்கோங்க. உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். 6 முறை சொன்னால் கூட போதும். இல்லை எங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 21 முறை 108 முறை வரை நீங்கள் சொல்லலாம். ரொம்ப நல்ல மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்வதனாலே நமக்கு இருக்கிற சிக்கல் விலகும். வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நமக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு எல்லாமே சரியாகும். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல வாழ்க்கை வசந்தமாக மாறும். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னா முருகருக்கு உரிய மந்திரம் நம்ம கண்ணில் அடிக்கடி தென்படும். அப்படி நம்ம கண்ணில் தென்பட்டாலே போதும், முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்குது. முருகனுடைய படமும் நமக்கு அடிக்கடி கண்ணில் தென்படுது அப்படின்னா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது. அவருக்கு உரியமான மந்திரத்தை நம்ம சொல்லும்போது இன்னமும் நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நீங்கள் முருகனுடைய வழிபாடு செய்பவர்கள் முருகனுக்கு ஒரு தீபமோ அல்லது 6 தீபமோ நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமை இருப்பதனால நிறைய பேர் வெற்றிலை தீபம் ஏற்றுவீர்கள். வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களாம் வெற்றிலை தீபம் தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா சொந்த வீடு நிச்சயமாக அமையும். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களாம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுடைய வழிபாடு சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்வதும் நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். சிவப்பு கலர் மலர் பார்த்தீங்கன்னா நிறைய மலர்கள் இருக்குது. செவ்வரளி மலர்கள் இருக்குது, பன்னீர் ரோஜா இருக்குது, செம்பருத்தி பூ இருக்குது. சிவப்பு நிற கலர் உங்களுக்கு எந்த மலர்கள் கிடைத்தாலும் நீங்கள் முருகனுக்கு வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுக்கு செவ்வரளி தான் கிடைக்குது அப்படின்னா கூட அதை வைங்க. இல்லை செவ்வரளி கிடைக்கல, செம்பருத்தி தான் கிடைக்குது அப்படின்னா அதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.